இன்றைய முக்கிய நிகழ்வுகள். ஆச்சாரியா பள்ளிகளில் கோடை விடுமுறையை ஒட்டி பள்ளி குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம் தமிழ் புத்தாண்டு அன்று துவங்கியது. ஆச்சாரியா பள்ளிகளில் கோடை விடுமுறையை ஒட்டி பள்ளி குழந்தைகள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம் தமிழ் புத்தாண்டு அன்று துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாகத்தினர் விரிவான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் கவுன்சிலர்கள் கூட்டமைப்பின் தலைவரும் ரெயின்போ டிவி நிறுவனருமான அனிபால் நேரு அவர்கள் கலந்து கொண்டு முகாமை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் ஆச்சாரியா பள்ளி குழுமங்களின் நிறுவனரும் தாளாளருமான அரவிந்தன் முன்னிலை வகித்தார். பின்னர் இந்த சிறப்பு முகாமின் நோக்கம் மற்றும் பிள்ளைகளுக்கு அறிவு சார்ந்த பலவிதமான பயிற்சிகள் குறித்து அரவிந்தன் அனிபால் நேருவுடன் பகிர்ந்து கொண்டார். சிறப்பு முகாமின் சிறப்பான ஏற்பாடுகள் குறித்தும் ஆசிரியர்கள் மற்றும் நிறுவனர் அரவிந்தனின் தொலைநோக்கு பார்வையையும் தன்னை நெகிழ வைப்பதாக அனிபால் நேரு அவர்கள் பாராட்டினார். இவ்விழாவின் முடிவில் அனிபால் நேரு அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து இம்முகாம் சிறப்பாக நடைபெற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். பின்னர் விழாவில் பங்கேற்று சிறப்பித்ததற்கு நன்றிகளை தெரிவித்து அனிபால் நேருவிற்கு நிறுவனர் அரவிந்தன் சிறப்பு பரிசுகளை வழங்கி நன்றி கூறினார். இந்த துவக்க நிகழ்ச்சியில் பல ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி மாணவிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டு இல்லையா? உங்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்வு. அதே மாதிரி taken this concept of next level. I never imagined. Thank you. You're seeing the entire fraternity in a new dimension, which I really appreciate. And I wish you all very great success. And through you, I can see a lot of children getting motivated and have a very good future. And thank you all very much for inviting me. Thank you so much. Yes, sir. ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் விக்னேஷ் கண்ணன் அலுவலகத்தில் திமுக மாநில அமைப்பாளர் சிவா அவர்களின் தலைமையில் கருப்பு கொடி போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது. கழக தலைவர் மற்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி ஒன்றிய பாஜக அரசு டெலிமிட்டேஷன் என்ற பெயரில் தென் மாநிலங்களான தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஏற்படுத்தும் அநீதி மற்றும் வஞ்சகத்தை கண்டித்து ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதியில் இன்று 16/4/2026 காலை கருப்பு கொடி ஏற்றும் போராட்டம் நடைபெற்றது. ராஜ்பவன் தொகுதி திமுக வேட்பாளர் விக்னேஷ் கண்ணன் அவர்களின் தேர்தல் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த போராட்டம் திமுக மாநில அமைப்பாளர் ரா சிவா அவர்களின் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் உப்பளம் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள், உருளையன்பேட்டை திமுக வேட்பாளர் கோபால், மாநில திமுக மகளிர் அணி அமைப்பாளர் காயத்ரி, ராஜ்பவன் தொகுதி செயலாளர் மோகன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள், கழக உடன்பிறப்புகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிராக தங்களின் உறுதியான எதிர்ப்பை பதிவு செய்தனர். காலாப்பட்டு சாசன் கம்பெனி கழிவுநீர் குழாயில் வலை சிக்கி சேதம், மீனவர் புகார். புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு ஆனந்தன் வீதியில் வசிக்கும் சேகர் மகன் கார்த்திகேயன் மற்றும் அருண் ஆகியோர் கூட்டாக நேற்று 16ஆம் தேதி புதுச்சேரி மீன்வளத்துறை இயக்குனர், மாவட்ட ஆட்சியர், சுற்றுச்சூழல் துறை உறுப்பினர் செயலர் ஆகியோரிடம் புகார் ஒன்றை அளித்துள்ளனர். அந்த புகாரில் கூறியிருப்பதாவது: நான் பெரிய காலாப்பட்டு பகுதியில் சுமார் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக மீன்வளத்துறையில் பதிவு பெற்ற FRP கட்டுமர படகின் மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றேன். கடந்த 31/3/2026 அன்று மாலை சுமார் 2 மணியளவில் எனது பைபர் கட்டுமரத்தில் நானும் என்னுடன் எனது தம்பி அருண், தமிழ் பாலன், வினோபால் ஆகிய 4 பேரும் மீன் பிடிக்க சென்றோம். கனகசெட்டிக்குளம் ஊர் எதிரே 5 மீட்டர் ஆழத்தில் காணாங்கழுத்தை மாப்பு மீன் பிடிக்க இரட்டை வலையை சுற்றி வளைத்து இறக்கினோம். எனது வலை நீரோட்டம் காரணமாக தெற்கு நோக்கி சென்றதை அறிந்து வலையை வேகமாக தூக்கினோம். இருப்பினும் சிறிது நேரத்தில் காலாப்பட்டு சுடுகாடு பகுதி கடலில் உள்ள சொலேரா கம்பெனி கழிவுநீர் குழாயில் சென்று வலை சுருட்டி கொண்டு சேதமானது.
சேதமான கிழிந்த பாதி வலை மணியுடன் கடலில் சென்றுவிட்டது. இந்த மீன்பிடி வலையின் மதிப்பு ரூபாய் 40,000 ஆகும். இதனால் எங்களுக்கு கடுமையான பொருளாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. வலை பாதிப்பிற்கு காரணமான சொலேரா கம்பெனி எனக்கு இழப்பீடு வழங்கவும், மீன்பிடி தொழிலுக்கு அச்சுறுத்தலாக கடலில் அமைந்திருக்கும் கம்பெனி கழிவுநீர் குழாயை வெளியே எடுக்க தாங்கள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிட வேண்டும் என அந்த புகாரில் தெரிவித்துக்கொண்டு, புகார் கடிதத்தின் நகல்களை வீடியோ ஆதாரத்துடன் மக்கள் நல சங்கத்தின் செயலாளர் ஆனந்தனிடம் ஒப்படைத்து, பசுமை தீப்பாயம் வழக்கில் வலை பாதித்த எண்ணையும் சேர்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டார். இதற்கு செயலாளர் வழக்கில் சேர்த்து கொள்வதாக உறுதியளித்துள்ளார். இசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பாக பிம்ஸ் மருத்துவமனை இணைந்து வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ் சங்கத்தில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சங்கத்தின் சார்பாக பிம்ஸ் மருத்துவமனையுடன் இணைந்து வெங்கடா நகரில் அமைந்துள்ள தமிழ் சங்கத்தில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முத்துலட்சுமி சரவணன், தமிழ் சங்கத்தின் தலைவர் முத்து, மக்கள் தொடர்பு அதிகாரி பிம்ஸ் மருத்துவமனை கிருஷ்ணமூர்த்தி, கலை மாமணி டாடா பானுமதி, டாக்டர் பிரமிளா தமிழ்வாணன் அவர்கள், கவிக்குயில் மியூசிக் அகாடமி சுசீந்திரகுமார் ஆகியோர் முன்னிலையில் இந்நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட இசை கலைஞர்கள் தங்களின் குடும்பத்துடன் வந்து பயன்பெற்றனர். மேலும் மருத்துவ முகாமில் கடலூர், காரைக்கால், விழுப்புரம், மரக்காணம் மாவட்ட இசை கலைஞர்களும் பங்கு பெற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை இசை கலைஞர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர் நல சங்கத்தின் தலைவர் முரளிதரன், செயலாளர் சரவணன், பொருளாளர் நெடுஞ்செழியன் மற்றும் சங்கத்தின் முக்கிய பொறுப்பில் உள்ள அனைவரும் இணைந்து வழிநடத்தினர். பொம்மையார் பாளையத்தில் அமைந்துள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக இணைவு பெற்ற சித்தர் சிவஞானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. பொம்மையார் பாளையத்தில் அமைந்துள்ள அண்ணாமலை பல்கலைக்கழக இணைவு பெற்ற சித்தர் சிவஞான கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் கல்லூரியின் முதல்வர் அனுராதா வரவேற்புரை வழங்கினார். சித்தர் சிவஞானி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆட்சி மன்ற குழு உறுப்பினர் ராஜ் பரத், ராஜேந்திரன், மயிலம் ஸ்ரீமத் சிவஞான பாளைய சுவாமிகள், தமிழ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் செயலர் கேப்டன் ராஜுகுமார், ராஜேந்திரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக அண்ணாமலை பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டாளர் முனைவர் RS குமார் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பாராட்டினார். இவ்விழாவில் பிகாம், எம்காம், BSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், MSc கம்ப்யூட்டர் சயின்ஸ், BBA, BA ஆங்கிலம் ஆகிய பாடப்பிரிவுகளில் 2020ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு வரை படித்து முடித்த 297 பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பட்டங்கள் பெற்ற மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், கல்லூரி பேராசிரியர்கள், பொம்மையார் பாளையம் சுற்று வட்டார ஊர் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கணினி பயன்பாட்டுத்துறை உதவி பேராசிரியர் சுஷ்மிதா நன்றி உரை கூறினார். தொகுதி வரையறை என்ற பெயரில் ஒன்றிய பாஜக அரசு தென் மாநிலங்களை வஞ்சிப்பதை கண்டித்து கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. தொகுதி வரையறை என்ற பெயரில் ஒன்றிய பாஜக அரசு தென் மாநிலங்களை வஞ்சிப்பதை கண்டித்து கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டம் புதுச்சேரியில் நடைபெற்றது. தமிழக முதல்வரும் கழகத் தலைவருமான தளபதியார் வழங்கியுள்ள ஆணைக்கு இணங்க மாநில அமைப்பாளர் சிவா தலைமையில் திமுக மாநில துணை அமைப்பாளரும் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான அனிபால் கென்னடி அவர்கள் முன்னிலையிலும் கழக தலைமை அலுவலகத்திலும் இல்லத்திலும் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை பதிவு செய்தனர். இது குறித்து சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தொகுதி வரையறை என்ற பெயரில் ஒன்றிய அரசு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட தென் மாநிலங்களை வஞ்சிக்கும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் நாடாளுமன்றத்தில் கொண்டுவரப்பட உள்ள சட்ட திருத்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் கழகத் தலைவர் தளபதியார் அறிவுறுத்தலின்படி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் மக்கள் தங்களது வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி எதிர்ப்பை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்.
அதன்படி இன்று 16/4/2026 வியாழக்கிழமை முழுவதும் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் கழக நிர்வாகிகள் தங்களது இல்லங்களிலும் கழக அலுவலகங்களிலும் கருப்பு கொடி ஏற்றி ஒன்றிய அரசின் நடவடிக்கைக்கு எதிரான கண்டனத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்துக் கொண்டார். எச்சரிக்கை செய்கின்றோம். திமுக சார்பினிலே எச்சரிக்கை செய்கின்றோம். கண்டிக்கின்றோம். மோடி அரசை கண்டிக்கின்றோம். மோடி அரசை கண்டிக்கின்றோம். அகற்ற வேண்டும். வஞ்சிக்காதே. தமிழகத்தை வஞ்சிக்காதே. மோடி அரசு மோசடி அரசு. தென்னிந்தியாவை வஞ்சிக்காதே. மோடி அரசு மோசடி அரசு. வஞ்சிக்காதே. தமிழகத்தை வஞ்சிக்காதே. மோடி அரசு மோசடி அரசு. வஞ்சிக்காதே. தென்னிந்தியாவை வஞ்சிக்காதே. புதுச்சேரிக்கு உட்பட்ட மயிலம் சாலை விரிவாக்கத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியரிடம் மக்கள் வாழ் உரிமை இயக்கத்தினர் மனு அளித்தனர். மக்கள் வாழ் உரிமை இயக்கம் மற்றும் 6ஆம் திணை மக்கள் இயக்கம் ஆகிய அமைப்புகள் சார்பாக மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூன், சேதராப்பட்டு வருவாய் கிராமம், மயிலம் சாலையில் அரசு புறம்போக்கு இடங்களில் கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சுமார் 30ற்கும் மேற்பட்ட பல்வேறு சமூகங்களை சார்ந்த ஏழை விளிம்பு நிலை மக்கள் குடிசை வீடு கட்டி வாழ்ந்து வருகின்றனர். குடிசை வாழ் மக்களுக்கு புதுச்சேரி அரசு அளித்துள்ள ஆவணங்களான உணவு பங்கீட்டு அட்டை, ஆதார் அடையாள அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குழந்தைகள் பிறப்பு சான்றிதழ் உள்ளிட்ட பல்வேறு ஆவணங்கள் உள்ளன. ஆனால் அத்தகைய மக்களுக்கு இலவச மனை பட்டா வழங்கப்படாமல் இருந்து வருகின்றது. இந்நிலையில் மேற்கண்ட மயிலம் சாலை விரிவாக்கம் செய்யப்படுகின்றது. இந்த விரிவாக்கத்திற்கு இடையூறாக உள்ள குடிசைகளை நெடுஞ்சாலைத்துறை அப்புறப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்து வருகின்றது. முதற்கட்டமாக பல ஆண்டுகளாக இருந்து வரும் பழமை வாய்ந்த புளிய மரங்கள் உள்ளிட்ட மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு வருகின்றன. பல ஆண்டுகளாக அவ்விடத்தில் வசித்து வரும் மக்களுக்கு கால அவகாசம் அளித்திடவும் மேற்கண்ட பல்வேறு சமூகங்களை சார்ந்த மக்களின் குடும்பங்களுக்கு இலவச குடிமனை பட்டா வழங்கிடுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அந்த மனுவில் கூறப்பட்டிருந்தது. ஓரமாக எவ்வித இடையூறுமின்றி வீடு கட்டி வசித்து வரும் மக்களை அப்புறப்படுத்துவதற்காக சாலை விரிவாக்கம் எனும் பெயரில் அவருடைய குடிசை வீடுகள் இன்றைக்கு அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையினை நெடுஞ்சாலைத்துறை செய்கிறது. அதை உடனடியாக அவர்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும், மாற்று இடம் வழங்க வேண்டும். அங்கே அந்த பிள்ளைகள் அங்கேதான் கல்வி பயில்கிறார்கள். இவர்களும் சேவை வேலைகளை அந்த நிறுவனங்கள், தனியார் தொழில் நிறுவனங்களில் தான் பணி செய்கிறார்கள். கல்லூரி, பள்ளிக்கூடம் அனைத்திலும் அங்கிருந்து தான் அவங்க போக முடியும். அவர்களை வேறு இடத்திற்கு அப்புறப்படுத்தக்கூடாது. அதற்கான கால அவகாசம் கொடுத்து ஒரு இடத்தை தேர்வு செய்து இவர்களுக்கு இலவச மனை பட்டா வழங்க வேண்டும் என்று ஒரு வேண்டுகோளை மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற்று இன்றைக்கு அவரிடம் மனுவாக அளித்திருக்கிறோம். சுமார் 30 குடும்பங்கள் அங்கே 20 ஆண்டு காலமாக இருக்கிறார்கள். இதனை உடனடியாக வட்டாட்சியர் மூலமாக கணக்கெடுத்து நில அளவை பதிவேடுகள் துறை உடனடியாக அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி மக்கள் வாழ்வுரிமை இயக்கம் சார்பாகவும் 6ஆம் திணை மக்கள் இயக்கம் சார்பாகவும் அங்க இருக்கிற குடிசை வாழ் மக்கள் மற்றும் அவர் ஆதரவாளர்கள் நட்பு சக்திகளோடு வந்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்திருக்கிறோம். அதற்கு அடுத்த கட்டமாக நில அளவை பதிவேடுகள் துறை இயக்குனரை சந்திப்போம். இப்ப தேர்தல் நடத்தை விதிமுறைகள் இருப்பதனால இந்த நடத்தை விதிமுறைகள் காலம் முடிந்த பின்னாலே நில அளவை பதிவேடுகள் துறை இயக்குனரை சந்தித்து இந்த பட்டா சம்பந்தமாக அழுத்தம் கொடுப்போம். புதுச்சேரியை அடுத்த சந்த புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி காட்டேரி குப்பத்தை அடுத்த சந்த புதுக்குப்பம் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள கொங்கணேஸ்வரி உடனமர் கொங்கணேஸ்வரர் ஆலயத்தில் சித்திரை மாதம் அமாவாசையை முன்னிட்டு விபூதி சித்தர் தலைமையில் உலக அமைதி மற்றும் மக்கள் நன்மையை வேண்டி மாதந்தோறும் வரும் அமாவாசை திதியன்று நடைபெறும் இந்த மகா யாகம் அனைத்து தெய்வங்களுக்குமான மகா சக்தி பூஜை செய்து அவிர்வாகம் கொடுக்கப்பட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக இந்த ஆலயத்தில் சுவாமிக்கு
பால், தயிர், பஞ்சாமிர்தம், இளநீர், சந்தனம், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு கலச பூஜை, யோக பூஜை உள்ளிட்ட பூஜைகள் உலக நன்மைக்காக சிறப்பாக நடைபெற்றது. மேலும் பொதுமக்களுக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படாமல் இருந்திடவும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள், விதைகள் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது வேண்டுதல்களை முன்வைத்து பிரார்த்தனை செய்து வழிபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர். அதர்மத்தை அழிக்கக்கூடிய யாகம் இது மயான சாம்பல். இது மனிதன் பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவனுடைய நல்லது கெட்டது, அவன் செய்த தான தர்மங்கள், செய்த பாவம் எல்லாத்தையும் கணக்கு பிடிச்சி அவனுடைய ஆன்மாவை வர வச்சு பேசக்கூடிய இடம் இது. நீங்கள் சத்தியத்தில் நிற்கணும், தர்மத்தை காத்து நிற்கணும், அதர்மத்துக்கு வழி போகக்கூடாது. கலியுகம், உலகப்போர் நடந்துகிட்ருக்கு. தற்சார்பு வாழ்க்கை வாழுங்க. நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது நடக்கும். நல்லதுக்கு உங்களுடைய வாக்குரிமை அளிங்க. தர்மத்துக்கு உங்களுடைய வாக்கு செலுத்துங்க. தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் நடக்க போகுது, ஓட்டு நடக்க போகுது. உங்களுடைய தலையெழுத்து உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஓட்டில் தான் இருக்குது. சரியான நபரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கோவில்கள் பாதுகாக்கப்படும், குலதெய்வங்கள் பாதுகாக்கப்படும். தவறான நபர்கள் நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா கோயில்கள் இடிக்கப்படும், குலதெய்வங்கள் அழிக்கப்படும், உங்களுடைய வம்சங்கள் அழியும். உங்களுடைய வாழ்க்கை உங்கள் ஓட்டில் தான் இருக்குது. காத்து நிற்கக்கூடியது எங்களுடைய பொறுப்பு, பயணிக்கக்கூடியது உங்களுடைய பொறுப்பு. எந்த வழியை தேர்ந்தெடுக்கணுமோ அதை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். எண்ணம் போல் வாழ்க்கை. சிவாய நம. சரி, திருக்கான இங்கே குலதெய்வ பிரச்சனை அதிகமாக வரக்கூடியது குலதெய்வ பிரச்சனை. குலதெய்வங்கள் அவங்கவுங்க வீட்டில் சரிவர இருக்கா, சரிவர அவங்க வழிபடுறாங்களா, குலதெய்வங்களுக்கு பூஜைகள் நடக்குதா, அப்படி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த குலதெய்வத்தை அழைச்சி, யாகத்தில் அழைச்சி, அவங்க வீட்டில் வரக்கூடியவங்க மேலே அழைச்சி என்ன குறைகள் நிறைகள் கேட்டு அதை பூர்த்தி பண்ணி கொடுக்குறோம். முன்னோர்கள் யாராவது இறந்துட்டாங்க, அகால மரணம் அடைஞ்சிட்டாங்க, அவங்களோட பேசணும் அப்படின்னா அந்த ஆன்மாக்களை இறக்கி, அக்னியில் இறக்கி, அவங்க குடும்பத்தார் மேலே இறக்கி அந்த ஆன்மாக்களை பேச வச்சு அவங்களுக்கு உணவளித்து அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுறோம். எதிர்காலங்கள் என்னென்னு தெரியாத இருக்கிறவங்கள அழைச்சி, அவங்க குலதெய்வத்தையும் அழைச்சி, அவங்களுக்கு என்ன எதிர்காலம், எதை படித்தா அவங்க முன்னேறி போவாங்க, என்ன மாதிரியான வேலைகள் கிடைக்கின்றத சொல்லி இன்றைக்கி பல 1000 பேர் நல்ல நிலையில் இருக்காங்க. இறைவனுடைய திருவடி வந்து சேர்றவங்க இறைவன் கைவிட மாட்டாங்க. காத்து நிற்கிறது எங்களுடைய பொறுப்பு. நல்லது செய்ய வேண்டியது மக்களுடைய பொறுப்பு. சிவாயிடம். சித்திரை மாத அமாவாசையை முன்னிட்டு நடராசனார் அறக்கட்டளையின் சார்பாக பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஏழை மாரியம்மன் ஆலயம் அருகே சித்திரை மாதம் அமாவாசையை முன்னிட்டு நடராசனார் அறக்கட்டளையின் சார்பாக அறக்கட்டளையின் நிறுவனரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகருமான சரவணன் தலைமையில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நடராசன் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்பட்டது. இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை நடராசனார் அறக்கட்டளையின் நிர்வாகிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற வீராம்பட்டினம் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர்களுக்கு வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் சார்பாக பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் அரசு பள்ளிகளில் 2025-26 ஆண்டிற்கான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு சிபிஎஸ்இ பாடத்திட்டம் மூலம் கடந்த பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி துவங்கி மார்ச் மாதம் 11ஆம் தேதி முடிவடைந்தது. இப்பொழுது தேர்வில் புதுச்சேரி கல்வித்துறை சார்பில் 112 அரசு பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் சுமார் 5594 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதியிருந்தனர். இதில் மொத்தம்
99.79% மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதில் வீராம்பட்டினம் கிராமத்தில் உள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அரசு உயர்நிலைப் பள்ளியை சேர்ந்த 42 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வினை எழுதி 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதனை பாராட்டும் விதமாக வீராம்பட்டினம் மக்கள் குழுவினர் சார்பில் இப்பள்ளியின் தலைமை ஆசிரியை மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் சால்வை அணிவித்து பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் இப்பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் எதிர்வரும் காலங்களில் இப்பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் கல்வியில் முதலிடம் பெற்றிட சிறந்த பயிற்சி வகுப்புகள் நடத்தி மாணவர்களை திறன் மிக்கவர்களாக உருவாக்கிட வேண்டுமென அதற்கு மக்கள் குழுவினர் முழு ஒத்துழைப்பு வழங்குவதாகவும் நம்பிக்கை தெரிவித்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் தலைமை ஆசிரியை வெங்கடேஸ்வரி மற்றும் ஆசிரியைகள், வீராம்பட்டினம் மக்கள் குழு நிர்வாகிகள், கிராம பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர். அகவிலைப்படி வழங்காததை கண்டித்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி வழங்குவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டிற்கான அகவிலைப்படியை இதுவரை உயர்த்தவில்லை. இதனை கண்டித்து அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள அண்ணா சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். கௌரவ தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் முனுசாமி, நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ள அகவிலைப்படியை உடனே உயர்த்தி வழங்க கோரி ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இதில் அரசு ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. நன்றி, வணக்கம்.